UAE உருவானது. 1971 டிசம்பர் 2ஆம் நாளன்று ட்ரூசியல் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்பட்ட 6 அரபு அமீரகங்கள் இணைந்து ஐக்கிய அரபு அமீரகமாக சுதந்திரத்தை அறிவித்தன. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், அல் குவைன் மற்றும் ஃபுஜைரா ஆகிய 6 அமீரகங்கள் சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. 7வது அமீரகமான ராஸ் அல் கைமா 1972 இதில் இணைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் இந்த பிராந்தியம் கடற்கொள்ளையர் கடற்கரை என்று அழைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கடல் வணிக பாதைகளை பாதுகாக்கும் நோக்குடன் இப்பகுதியில் உள்ள உள்ளூர் அரபு ஆட்சியாளர்களுடன் தொடர்ச்சியான ட்ரூஸ் எனப்படும் போர் நிறுத்த சமாதான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. 1892 பிரிட்டிஷ் அரசு ஒவ்வொரு அமீரகத்துடனும் ஒரு பிரத்யேக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் அமீரகங்கள் தங்கள் வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் பாதுகாப்பை பிரிட்டனிடம் ஒப்படைத்தன. இதற்கு பதிலாக பிரிட்டன் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியது. இதனால் இந்த பகுதிகள் அப்போது ட்ரூசியல் ஸ்டேட்ஸ், அதாவது ஒப்பந்த நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. 1950கள் மற்றும் 1960களில் குறிப்பாக அபுதாபி மற்றும் துபாயில் பெருமளவில் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் மூலம் இந்த பிராந்தியம் மிக வேகமாக பொருளாதார வளர்ச்சியை அடைந்தது. இந்த செல்வம் அமீரகங்களுக்கு பெரிய அளவிலான அதிகாரத்தையும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்து விலகிச் செல்லும் நம்பிக்கையையும் அளித்தது. 1960களின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் அரசு கடுமையான பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டது. இதையடுத்து 1971ஆம் ஆண்டிற்குள் சூயஸ் கால்வாய்க்கு கிழக்கே உள்ள வளைகுடா பகுதிகள் அனைத்திலிருந்தும் தனது படைகளையும் நிர்வாக அதிகாரத்தையும் திரும்பப் பெறுவதாக பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. பிரிட்டனின் முடிவால் ட்ரூசியல் ஸ்டேட்ஸ் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் நாடுகளாக மாறும் நிலை ஏற்பட்டது. எனவே இந்த பிராந்தியத்தில் ஒரு வலுவான ஒன்றிணைந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவது அவசியமானது. ட்ரூசியல் ஸ்டேட்ஸ் தலைவர்கள் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்க தீர்மானித்தனர். ஆரம்பத்தில் பஹ்ரைன் மற்றும் கத்தார் ஆகிய 2 நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைந்தன. ஆனால் இறுதியில் அவை தனி நாடுகளாக சுதந்திரம் பெற முடிவு செய்தன. டிசம்பர் 2, 1971 அன்று 6 அமீரகங்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டதாக அறிவித்தன. அமீரகத்தின் முதல் அதிபராக ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சுதந்திர பிரகடனம் வளைகுடா பகுதியில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அத்துடன் அமீரகத்தின் தலைவர்களை ஒருங்கிணைத்து உலகின் முன்னணி வர்த்தக மற்றும் சுற்றுலா மையங்களில் ஒன்றாக அமீரகம் வளர்ச்சி அடைவதற்கான அடித்தளத்தை அமைத்தது. UAE உருவாக்கம் என்பது மத்திய கிழக்கு வரலாற்றில் ஒரு வெற்றிகரமான அரசியல் ஒருங்கிணைப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வரலாற்றில் இடம்பெற்றது.